தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கதவுகள் அடைக்கப்பட்டு ஒரு இருட்டறையில வாழக்கூடிய ராசி மாதிரி தான் சிம்ம ராசி அப்படிங்கறது இப்ப இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அஷ்டம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் 7.5 சனியை விட மோசமானது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது சனி பகவான் 7.5 சனியில 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை 2.5 வருஷத்திலேயே கொடுத்தாருன்னா அதுதான் அஷ்டம சனி அப்படின்னு பலர் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அனுபவிக்கும் போதுதான் தெரியுது, 7.5 வருஷத்துல கொடுக்கக்கூடிய கஷ்டம் இல்லப்பா, ஆயுசுக்கும் வர வேண்டிய கஷ்டத்தையே 2 மாசத்துல சனி கொடுத்துட்டாரு, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில சிம்ம ராசி அப்படிங்கறது இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த மாசம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். மறக்க முடியாத மாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியாதிபதி சூரியன் உச்சம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் உச்சத்துல இருக்கார். அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் தான். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு அரசு வழி காரியங்கள் அப்படிங்கறத நீங்க ரொம்ப எளிதா சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கறாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னா, குறிப்பா வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு மானியம் கீனியம் அரசு கிட்ட வாங்கலாம், ஒரு தொகுப்பு வீடு வாங்கலாம், ஏதோ ஒரு போர்வெல் அமைக்கலாம். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்துக்குமே இந்த மாசத்தை பயன்படுத்திங்க. மாதிரி 15ஆம் தேதிக்கு பிறகு அவரு ரிஷப ராசிக்கு வந்துருவார். ராசிக்கு 10வது வீட்டுக்கு சூரியன் வராரு அப்படின்னா, இப்ப தொழில் ரீதியா ஒரு அரசாங்க கடன் வாங்கணும், ஒரு வங்கியில போய் லோன் கேட்கிறேன், இல்ல ஒரு டிக் லோன் கேட்கிறேன், தொழில் லோன் ஒண்ணு வாங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா நடக்கும் இந்த மாசத்துல. பரவாயில்ல, ஏதோ கிடைச்சது, அதை வச்சு நம்ம 10 ரூபா பொழைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுவோம், இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முயற்சி எடுக்காம விட்ட காரியங்களை எல்லாத்தையும் இப்ப முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை, தாராளமா செய்யலாம். அதோட மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வர போறார். ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வர போறார். ஏற்கனவே குரு இருந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். அது ஒன்னும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமான்னு பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு பதவியில் நாசம் அப்படிங்கிற மாதிரிதான். ஏண்டா தொழில் செஞ்சோங்கிற கணக்குல நீங்க விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். பெருசா லாபம் அப்படிங்கிறது இல்ல. இன்னொருத்தண்ட வேலைக்கு போனா கூட சம்பளம் கிடைக்கும். நான் ஒரு தொழில ஆரம்பிச்சுட்டு ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற கதையா கடையை திறந்து வச்சிருக்கேன். ஆனா ஒன்னும் வியாபாரம் தான் ஒன்னும் போகல, தொழில் மந்தமா போயிடுச்சு, தொழில கரையா காசை விட்டுட்டேன், நம்பி ஏமாந்து போயிட்டேன், முதுகுல குத்தப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கு உங்களோட கோபம் அப்படிங்கறதும் ஒரு மூல காரணமா இருந்திருக்கும். சல்லுன்னு எரிஞ்சு விடக்கூடிய ஒரு ஆளா கூட இருந்திருப்பீங்க.
இப்ப லாப வீட்டுக்கு வரார் குரு. கவலையே படாதீங்க. இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு காசு பணம் 10 ரூபா உங்ககிட்ட சரளமா புறங்கும். பரவாயில்லடாப்பா, காசு இருக்கு, ஏதோ மத்த பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், பணம் இல்லாம தான் பாடுபட்டுட்டேன், நம்பி 10 ரூபா கொடுக்க கூட ஆள் இல்ல, நம்ம கிட்ட காசு இருக்கிற அன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன், எத்தனையோ பேருக்கு வட்டி இல்லாம சும்மா கொடுத்தேன், ஏதோ உன்னால முடிஞ்சது திருப்பி விடுறான்னு. இப்ப நான் வட்டி கேட்டா கூட கொடுக்க ஆள் இல்ல, அப்படியே நம்ம பார்த்தா காசு கேட்டுருவோமோன்னு அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க, நம்மளால பலன் அடைஞ்சவங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோட உச்சத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இனிமே பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. வர்ற காசை 10 ரூபா நிதானமா செலவு பண்ணுங்க. இன்னுமே நான் அப்படி தர்மவாதின்னு சொல்லிட்டு 4 பேத்துக்கு உதவி செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்க கூடாது. பணம் வரும், அதை ரொம்ப பக்குவமா வச்சு பயன்படுத்தணும். இல்லாட்டி வர்றது தெரியும், போறது தெரியாமலே போயிடும். கவனம் கவனம் கவனம். அது மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது எப்பவுமே சிறப்பு இருக்கு. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3, 5, 7 இந்த வீட்டெல்லாம் பாக்குறாரு. இந்த வீடெல்லாம் இப்ப புனிதம் அடையுது. 3ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட அண்ணன் தம்பி பங்காளிகள் வகையில உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கும். ஏதோ அண்ணன் தம்பி உதவியா இருக்காங்க, சப்போர்ட்டா இருக்காங்க, உளுந்தா தூக்கி விட 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். நான் இருந்த காலகட்டத்தில் அண்ணன் தம்பியோட மதிக்காம சும்மா நண்பன் பயிலுவோன்னு செலவு பண்ணி விட்டேன், இப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா இவனோ தாண்டா வந்து நிக்கிறவனோ, வேற எவனும் வர்றது இல்லடா அப்படிங்கறதெல்லாம் உணர தொடங்குவீங்க. அதை நீங்க நல்லா உணர்ந்து அதுக்கு தக்க நடந்துங்க. அது மாதிரி 5ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது பிள்ளைகளை நல்லபடியா வைக்கும். இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, என் பிள்ளையோ நல்லா இருந்தா போதும், இது கஷ்டங்கிறது என்னோட போட்டும், பிள்ளைய காலத்துல எதுவும் கஷ்டம் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைங்க இப்ப நல்லா படிக்கும், நிறைய மார்க் வாங்கிட்டு வரும், படிக்கும் போதே சில பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்பா கஷ்டப்படுறாரு, நம்மளால முடிஞ்ச 10 ரூபாயை சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுப்போம்னு கொடுக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வயதான பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். பிள்ளைங்களை நினைச்சு நாம பெருமைப்பட்டுக்கலாம். அப்பா உண்மையை என் பிள்ளையோட நல்லா இருக்கும், நான் பெருசா பிள்ளைகளுக்கு நினைச்சு நான் வேதனைப்பட வேண்டியதில்லை, பிள்ளைகளோட வாழ்க்கை செட்டில் ஆகி போச்சு அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப நேரம் உங்க பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்கல அப்படின்னா கூட இதுக்கு மேல வரன் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வரன் அமைஞ்சு போயிடும். கல்யாணம் அப்படிங்கறத செஞ்சு காமிச்சிடலாம். வீட்டுல சுபகாரியங்கள் அப்படிங்கறது நடந்துரும். அது மாதிரி 7ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை படுத்து கிடந்த தொழில தூக்கி நிறுத்த உதவும். ஒரு முதலீடு இல்ல, ஐடியா இருக்கு, நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன், முதல் இல்லாம நான் எங்க போய் கடன் வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு கூட்டு தொழிலா செய்யலாம். யாரோ ஒருத்தர் கூட கூட்டாண்மையா சேர்ந்து தொழில் செய்யலாம். அஷ்டம சனி காலகட்டத்துல கூட்டு தொழிலை பிரிச்சியும் விடுவார், ஆனா சில நேரங்களுக்கு சேர்த்தும் வைப்பாருங்கிற வகையில கூட்டு தொழில் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கறது 7ஆம் வீட்டுல விழுவுது அப்படிங்கும் போது 7ஆம் இடத்துல ராகு வர, ராகு குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்படிங்கறதால ராகுவும் உங்களுக்கு கூட்டு தொழிலுக்கு நல்ல உதவி அப்படிங்கறத செய்வாரு. எதிர்பாராத பணவரத்து அப்படிங்கறத கொடுப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க 7ல ராகு இருந்தா குடும்பத்தை பிரிப்பார், கணவன் மனைவியை பிரிப்பார், நண்பர்களை விரோதி ஆக்குவார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, அது உண்மைதான். ஆனா இப்ப குரு பார்க்க ராகு புனிதப்பட்டு குரு சண்டால யோகத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறதால இதுக்கு மேல நீங்க கவலைப்பட தேவையில்லை. ராகுவும் குருவும் சேர்ந்தே உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க. அப்ப இந்த அஷ்டம சனியோட ஆதிக்கம்ங்கிறது தொடங்குதுங்கிறதால எதையும் 1க்கு 4 தடவை யோசிச்சு செய்யணும். அதாவது பெண்கள் வகையில ஆண்களுக்கும், ஆண்கள் வகையில பெண்களுக்கும் பிரச்சனை வரும். மாற்று பாலினத்தால மரியாதை குறைவு ஏற்படலாம். அதனால அலுவலகத்துல சக ஊழியர்கள்ட்ட, பெண் ஊழியர்கள்ட்ட நக்கல் நையாளி கிண்டல் கேலி பேச்செல்லாம் வச்சுக்க கூடாது. வெறும் பெண் ஊழியர்களும் சரி, குடும்ப விவகாரங்களை குடும்பம் வரைக்கும் வெளியே பகிர்ந்துக்க வேண்டாம், தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். சனிக்கிழமையில காலையில குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்தி சனி பகவான மனசார வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மே மாசம் குரு பயிற்சியால 10 ரூபா காசு பணத்தை கொடுத்து மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.